ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு வீல் அண்ட் தமிழ். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே என்ன பார்க்க போறோம்னா, நம்ம 10 நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ் படிக்க போகிறோம். எதுக்காக இந்த 100 கொஸ்டின் படிக்கிறோன்னா, 10th மேக்ஸில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தான் இந்த 100 கொஸ்டின்ஸ். ஒரு நாளைக்கு 10ன்றது 10 நாளைக்கு நம்ம படித்து முடிச்சிடலாம். ஸோ 2 மாதத்தில் பப்ளிக் நெருங்க போகிறதுனால நம்ம இந்த ஜனவரி மாதமே 5 மார்க் முடிச்சு வச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு இருக்கிற டேஸில் 2 மார்க்ஸ் பார்த்து ஸ்கோர் ஹை பண்ணுறதுக்காக தான். ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் 8வது லெசன்ல இருந்து எடுத்திருக்கோம். லாஸ்ட்ல இருந்து வரதுக்கு நாங்கள் ட்ரை பண்றோம். ஸோ லாஸ்ட்ல வந்து 8th லெசன்ல இருக்கிற கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இந்த கொஸ்டின் தான் இருக்கு இம்பார்ட்டன்ட்ல. தி மார்க் ஸ்கோர்ட் பை 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் ரூம். டெஸ்டஸ் ஆர் 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. ஸோ இதெல்லாம் மார்க் சொல்லியிருக்காங்க. அதை இதுவரையும் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அதான் ஒரு 10 ஸ்டூடெண்டோட மார்க் வந்து கலெக்டிவா எடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கன்ஃபார்ம் எக்ஸாம்ல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் கேட்பாங்க. ஸோ அது குரூப்டு இருக்கும், அன்குரூப்டு இருக்கும். அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ இதோட இது என்ன மெயின் திங் என்னன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்முலாக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மொத்தம் 2 விதம். ஒன்று வந்து அன்குரூப்டு, இன்னொன்று வந்து குரூப்டு. குரூப்டு பத்தி கவலையே பட தேவையில்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அன்குரூப்டு நம்ம கத்துக்கினாலே குரூப்டு கத்துக்கின மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அன்குரூப்டுல 4 மெத்தட் இருக்கு. ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று வந்து மீன் மெத்தட், அப்புறம் அசியூம் மீன் மெத்தட், நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஸோ குரூப்டு டேட்டா வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி இருக்கும், இல்லை எக்ஸ் ஒய் இந்த மாதிரி சம்திங் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து இந்த 3மே வரும். ஓகேங்களா? மீன் மெத்தட் அண்டு ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், இந்த 3மே அதில் அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அன்குரூப்டு டேட்டால டைரக்ட் மெத்தடு எப்படி பண்ணலாம்னா, ஏன் நான் அதை சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, டைரக்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஸ்கொயர் பண்ணி போடணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸ்கொயர் பண்ணும் போது இப்போ 25 ஸ்கொயர்னா தெரியுமா உங்களுக்கு? இப்போ 25 ஸ்கொயர் கொஞ்சம் மல்டிப்ளை பண்றதுக்கு, அப்போ 38 ஸ்கொயர், 40 ஸ்கொயர் இந்த மாதிரி பெருசா இருக்கிறதுனால அந்த மெத்தடை விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதிகமா அதை யூஸ் பண்ண தேவையில்ல. சின்ன அதாவது 10க்குள்ள இருக்கிற இல்ல 12க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா டைரக்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ. நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். மீன் மெத்தட்னா நம்ம எல்லாமே மீன் கண்டுபிடிப்போம் பாத்தீங்களா, ஆவரேஜ். ஸோ அந்த மாதிரி எல்லா நம்பரையும் கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ டிவைட் பண்ணி நம்ம போடலாம் மீன் மெத்தட். என்னை பொறுத்த வரைக்கும் அசியூம் மீன் மெத்தட் எல்லாருக்கும் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஏதோ ஒரு நம்பர் நீ எடுத்து அசியூம் பண்ணி அதை மீனா வச்சு மைனஸ் பண்ணி போட்டா ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ கம்மியாவே ஆன்சர் வந்துடும். ஸோ அதுக்கான மெத்தட்லாம் இந்த சம்ல போட போறோம். நம்ம அசியூம் மீன் மெத்தட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்க்கலாம் வாங்க. சொல்யூஷன் நம்ம யூஸ் பண்ண போறது அசியூம் மீன் மெத்தட். அசியூம் மீன் மெத்தடோட ஃபார்முலா என்னன்னு பாருங்க, எழுதுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா சிக்மா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ ஹோல் ஸ்கொயர் பை என். ஸோ இதுதான் அசியூம் மீன் மெத்தட். அந்த டிஐ அப்படின்னா என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. அது டீவியேஷன், அதுதான். ஓகேங்களா? ஸோ டீவியேட் ஆகும். எப்படி டீவியேட் ஆகும்னா, நம்ம ஏதோ ஒரு எக்ஸ், இதுல அந்த 25லாம் ஒரு எக்ஸா, 25 ஒரு எக்ஸ், 29 ஒரு எக்ஸ், 33 எக்ஸ், அது மாதிரி 48லாம் ஒரு எக்ஸ். ஸோ அந்த எக்ஸை எப்படி எழுதலாம்னா, ஒரு அசியூம் மீன் மெத்தடை வச்சு மைனஸ் பண்ணி எழுதலாம். அந்த ஐ போறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ x1னா 25, x1னா 25, x3னா 30. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதுறோம்ல, அந்த எழுதுக்கிறதுக்காக எக்ஸை ஜென்ரலா போடுவாங்க, வேற எதுவும் இல்லை. அதே மாதிரி தான் டிஐ, D1, D2 அந்த மாதிரி சொல்லிட்டு போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்கணுமா, கஷ்டமா இருக்குமா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது போடணும். எக்ஸ் என்னது? எக்ஸ் 25, 29,
30, 33, 35, 37, 38, 40, 44, 48. எல்லா நம்பரும் வந்துச்சா? ஓ, உங்களுக்கு தெரியலையா? இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப தெரியுதா? ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஏவா எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, இதுல இருக்கிற சென்டர் நம்பர் நீங்க எடுத்துக்கலாம், மீனா வச்சுக்கலாம். ஓகேங்களா? சென்டர் நம்பர் என்னது? 25, 48. ஸோ இதுல ஒரு 3 அடிச்சிருங்க, இதுல ஒரு 3 அடிச்சிருங்க. அப்ப மீதி 4 நம்பர் இருக்கு. 4 நம்பர்ல ஒன்னு அடிச்சிட்டா மீதி இந்த 2 நம்பர் இருக்கு. இந்த 35 இல்ல 37ல நீங்க எது வேணாலும் இங்க மீனா எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற 35 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப 35 அசியூம் பண்ணா xi மைனஸ் 35. ஸோ 25 மைனஸ் 35 என்னது? 25 மைனஸ் 35 என்னது? 10. என்ன 10? மைனஸ் 10. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சால்வ் தான் பண்ணணும். ஓகேங்களா? அது சால்வ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இது முடிஞ்சிடலாம். ஓகேங்களா? 25ல 35 போயிடுச்சுன்னா -10. 29ல 35 போயிடுச்சுன்னா -6. அப்புறம் 30ல 35 போயிடுச்சுன்னா -5. 33ல 35 போயிடுச்சுன்னா -2. 35ல 35 போயிடுச்சுன்னா 0, 2 அப்படியே ரெஸ்பெக்டிவா போட்டே வந்துருங்க. 5. 44ல 35 போயிடுச்சுன்னா 9. அப்புறம் நெக்ஸ்ட் 13. ஸோ இது எல்லாமே வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா தான் சம்மேஷன் டிஐ. இது வந்து டிஐ அப்படின்னு போட்டுங்க. டிஐ. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா சம்மேஷன் டிஐ. ஆட் பண்ணலாமா? 2, 5, 10, 19, 19 plus 3, 22, 22 plus ஒரு 10, 32, 32 minus 2, 30, 30 minus 11, 19, 9 வருமா? 9. ஓகேங்களா? ஸோ இதுதான். இப்போ டிஐ ஸ்கொயர் கேட்குறாங்க. ஓகேங்களா? டிஐ ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணி எழுதுனா முடிஞ்சிச்சு. 10 ஸ்கொயர் வந்து 100, 6 ஸ்கொயர் 36, 25, 2 ஸ்கொயர் 4, 0, 4, 9, 25, 81, 169. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சம்மேஷன் ஆட் பண்ணா சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஐ ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ஆட் பண்ணி பாருங்க. 453 வரும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 453 வரும். ஸோ இதோட வேல்யூஸ்லாம் மட்டும் வச்சுங்க, மீதி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபார்முலாவில் போகிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் டிஐ ஓட வேல்யூ 9. சம்மேஷன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ 453. இதுதானா? ஓகே, கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இதான். இதை எடுத்து போய் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம். என்னன்றது இங்க என்ன வேல்யூ? என்னன்றது என்ன வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ இங்க எத்தனை சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களோ, அதான் எத்தனை சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 10 சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்னோட வேல்யூ என்னது? 10. இப்போ இந்த சிக்மாவில் எடுத்துட்டு போய் போட்டோன்னா ஆன்சர். ஸோ சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் என்னது? 453 by 10 மைனஸ் சம்மேஷன் டிஐ ஹோல் ஸ்கொயர் என்னது? 9 ஸ்கொயர் by 10. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணா 445.3. இதை டிவைட் பண்ணா 81 வரும். 8.1 அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ வரும். டிவைட் பண்ணா 10 ஸ்கொயர். ஓகே, ஹோல் ஸ்கொயர் இது ஃபார்முலா. அப்போ இது வந்து 0.81 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா எவ்வளோ ஆன்சர் வரும்?
40, அதான் மைனஸ் பண்றது எப்படின்னா 45.3 0.81, அப்போ இங்க ஒரு 0 போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பிளேஸ் இருக்கிறதுனால மைனஸ் பண்றோம். 0ல 1 போகுமா? போகாது. 2 10, 10ல 1 போயிடுச்சுன்னா 9, 2ல போகாது. அப்போ 4, ஸோ இதை 12, 12ல 8 போயிடுச்சுன்னா 4, 4, 4, ஸோ பாயிண்ட். ஸோ இதுதான் ஆன்சர் 44.59. ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஒன்று எடுக்கணும். இந்த ஸ்கொயர் ரூட் வந்து லாங் டிவிஷன் மாதிரி வரும். ஸோ இது தனியாக வேணுன்றவங்க கேளுங்க, இல்லைன்னா ஆன்சர் மக்கா படிச்சுட்டு போயிடுங்க. இந்த மாதிரி சம்மம் இருக்கு. ஸோ இதோட ஆன்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னா சிமிலரா 6.67 கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க இருக்குல்ல 2 நம்பர், டிஜிட் நம்பர். ஸோ அதை என்னன்னு பாருங்க, அது வந்து 44. அப்ப 6 ஸ்கொயருக்கு மேலதான் இருக்கு, 6 ஸ்கொயரோட பெரியசா தான் இருக்கு, பிக் நம்பரா இருக்கு. ஆனா 7 ஸ்கொயரோட சின்ன நம்பரா இருக்கு. அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற வேல்யூ வரும். அதை கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ரெண்டாவது சம். ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குரூப்டு டேட்டா. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குரூப்டு டேட்டானா ஒன்றும் இல்லை, நம்ம எக்ஸும் எஃப்பும் பற்றி பேசியிருக்கோம், இல்லை எக்ஸு ஒய்யை பற்றி சில எக்ஸாம்பிள்ஸில் பேசியிருப்பாங்க. ஸோ எக்ஸு எஃப் வந்தால் எந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கலாம்னா பெஸ்ட்டு அஸ்யூம் மீன் மெத்தட் தான். ஓகேங்களா? ஸோ அஸ்யூம் மீன் மெத்தடு பார்த்துடலாம் வாங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு அன்குரூப்டு டேட்டாக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கலாம். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அஸ்யூம் மீன் மெத்தட் தான் எல்லாமே நம்ம பார்க்கறது. அஸ்யூம் மீன் மெத்தட் பார்த்தாலே சின்னதாக இருந்தாலும் போட்டுடலாம், பெருசாக இருந்தாலும் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என்னு மைனஸ் சமேஷன் டிஐ பை என்னு ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் அஸ்யூம் மீன் மெத்தடில் இருந்தது. அங்கே வந்து ஒரு எக்ஸ் மட்டும்தான் இருந்ததுனால அதை பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எஃப் இருக்கிறதுனால நம்ம எஃப்ஐயும் நம்ம எடுத்துக்கணும். அதனால இதோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா வந்து எப்படி மாறப்போகுதுன்னா சொல்கிறேன் பாருங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு வந்து குரூப்டு டேட்டாக்கு இந்த மாதிரி மாறணும். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐ ஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் அந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அந்த டிஐ ரெண்டு மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஈஸியாக போட்டுடலாம். ஸோ நம்மளுக்கு இது எக்ஸ்ஐ நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்ஐ என்னதுன்னா 4, 6, 8, 10, 12. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ஐ. எஃப்ஐ என்னதுன்னு நம்மளுக்கு தெரியும், 7, 3, 5, 9, 5. ஓகேங்களா? ஸோ இது எது எக்ஸ்ஐ எஃப்ஐ. இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டிஐ கண்டுபிடிக்கணும்ல. இங்கே டிஐ இருக்குதுல்ல, டிஐ போன சம்மில் எப்படி கண்டுபிடிச்சோம், எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. அதாவது ஏல இருக்கிற நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர், இதில் நடுவில் வந்து 8ன்ற ஒரு நம்பர் இருக்கா, இந்த 8 நம்பரை நம்ம வச்சு மைனஸ் பண்ணால் போதும். 4 மைனஸ் 8 மைனஸ் 4 வரும். 6 மைனஸ் 8 மைனஸ் 2 0 ப்ளஸ் 2 12 மைனஸ் 8 4. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்க, சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் கேட்டிருக்காங்களா. ஸோ டிஐ ஸ்கொயரும் எழுதிங்க, இது ஸ்கொயர் பண்ணி எழுதிங்க. 16 4 0 4 16. நெக்ஸ்ட்டு எஃப்ஐ டிஐ கேட்டிருக்காங்க, அதாவது இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 7 4s are 28. அப்புறம் இங்கே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கா, ஸோ அதனால மைனஸ் 4ல் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ். நெக்ஸ்ட்டு 3 2s are 6, ஒரு சிம்பிள் இருக்குதுன்னா நம்ம இல்லை. 5 0s are 0, 9 2s are 18. நெக்ஸ்ட் 5 4s are 20. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இதுதான் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ. ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணி என்னன்னு போட்டுருங்க. ஸோ ஆட் பண்ணி வந்து ஆன்சர் வந்து 4 வரும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து 28. ஓகேங்களா? 10 4 வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வேணுன்றாங்க. ஓகேங்களா? அதாவது எஃப்ஐன்றது இது, டிஐன்றது இது. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிடலாமா? 7 × 16 என்ன வருதுன்னு பாருங்க. 7 16ஆல மல்டிப்ளை பண்ணால்
112 ஓகேங்களா. 112 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் 3 4s are 12. நெக்ஸ்ட் 0 9 4s are 36. 5 16s are 80. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுங்க. இதுதான் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். ஸோ இவ்வளோதான், சிம்பிள் தான். இது வரையும் போட்டாலே உங்களுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க. இந்த 3 மார்க்கு நம்ம வந்து விடாமல் எழுதிட்டு வரலாம். இது வெறும் இந்த பாக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாலே 3 மார்க் வந்துடும். ஸோ இது இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண பார்க்கலாம். 12 92 92. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணால் 240 வருது. ஓகேங்களா. ஸோ இந்த வேல்யூவில் மட்டும் எடுத்து வச்சுங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு தெரியாதவங்க இப்படி போட்டாலே ஓகே. ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் படாக்குன்னு ஒன்று எடுத்துருங்க பார்க்கலாம். ஓகேவா. சரி, நம்ம இதுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடலாம். அந்த ஆன்சர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆன்சர் என்னது? சம்மேஷன் எஃப்ஐடிஐயோட ஆன்சர் என்னது? 2. எஃப்ஐடிஐயோட ஆன்சர் 4. சம்மேஷன் எஃப்ஐடிஐ ஸ்கொயரோட ஆன்சர் 240. இப்போ எடுத்துகிட்டு போய் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர். ஸோ இங்கே என்ன இருக்குது? டிஐ ஸ்கொயர்னு இருக்கா? 240 பை என் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும்ல. என் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. என்னன்னா ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸோட வேல்யூ தான் என்ன. எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். அதான் என்னோட வேல்யூ. ஸோ 4 10 18 28 28 4 6 10 18 28 ஒரு 28 ஒரு 12. சாரி ஒன்றும் இல்லை, இது இல்லை, எஃப்ல கொடுத்துருக்கிறது தான். ஓகேங்களா. ஸோ எஃப்ல இங்கே கொடுத்துருக்கிற வேல்யூ தான் என்ன. ஸோ ஆட் பண்ணுங்க. 7 3 10 15 15 + 9 24 24 + 5 29. என்னோட வேல்யூ 29. ஸோ அதுதான் இங்கே எழுதணும். ஓகேங்களா. 29 மைனஸ் எஃப்ஐடிஐ ஸ்கொயர் வந்து 4/29 ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ எழுதியாச்சா. இதை எப்படி ஷார்ட்டாக நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 இங்கே வந்து ஸ்கொயரில் இருக்குங்களா. ஸோ இங்கே வந்து ஸ்கொயரில் இருக்கா. அதனால் என்ன பண்ணுறோன்னா இங்கேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 29 போட்டோன்னா ரெண்டுமே ஸ்கொயர் ஆகிட்டு நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். 29 மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 16 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 ஸ்கொயர். ஓகேங்களா. ரெண்டு தடவை ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிட்டு, ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 6944 டிவைடட் பை 29. ஸோ இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி ஆன்சர் பண்ணனா நம்மளுக்கு வந்து நியர்லி ஓகேங்களா நியர்லி 2.87 வரும். ஸோ இதை டிவைட் பண்ணுங்க, இந்த வேல்யூவை டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஃபேக்டரைஸ் எடுங்க, ஸ்கொயர் ரூட் எடுங்க, அது கூட இதை டிவைட் பண்ணுங்க, ஆன்சர்ஸ் வந்துடும். அவ்வளோதான். ஸோ தேர்ட் சம் போகலாம் வாங்க. சிவி மூணாவது சம் பார்த்துக்கலாமா. ஓகேங்களா. ஸோ இந்த மூணாவது சம் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொல்லிட்டு இருக்கு. இதை வந்து செல்லமா சிவின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சிவி வருண் சக்கரவர்த்தி மாதிரி சிவின்னு சொல்லலாம். ஸோ சிவினா என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான். இதுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி வந்து சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. சிக்மானா என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். எக்ஸ் பார்னா என்னது? மீன். 100னா பர்சன்டேஜ், அதாவது சிவின்றது பர்சன்டேஜில் ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். ஓகேங்களா. இப்போ சிக்மா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இத்தனை நம்பர் கொடுத்து இது வந்து ஒரு அன்குரூப்டு டேட்டா. இங்கே பாருங்களேன், இது ஒரு அன்குரூப்டு டேட்டாவா. அன்குரூப்டு டேட்டாவை நம்ம குரூப்டு டேட்டாவாக மாற்றணும். அதுக்கு நம்ம இந்த அசியூம் மீன் மெத்தடை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சா ஈஸியாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ நம்ம எழுதுவோம் பார்த்தீங்களா. எக்ஸ்ஐ அதில் என்னென்னலாம் இருக்குது? 24 26 33 37 29 31 இந்த 6 கொஸ்டினுமே இருக்குது. ஓகேங்களா. 6மே இருக்குது. ஸோ இதுதான் அதிகமாக உங்களுக்கு வரும். இது ஆர்டர் பண்ணி எழுதுனா கூட நீங்கள்
பெஸ்ட்டு தான் ஓகேங்களா. இப்போ ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 24 வந்துடும், 26 வந்துடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 29 வருமா. ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எழுதிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. 29, 29க்கு அப்புறம் என்ன வரும்? 31, 33, 37. இப்போ டிஐ கண்டுபிடிக்கணுமா சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்போ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. என்னவா வச்சுக்கலாம் நடுவில் சேம 29 வச்சுக்கலாம். ஸோ 29 25 மைனஸ் 29 மைனஸ் 5 மைனஸ் 3 0 2 29ல் போயிடுச்சுன்னா 4 37ல் 29 போயிடுச்சுன்னா 8 ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. இதுதான் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் டிஐ ஓகேங்களா. ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 8. 8ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 6 இருக்கு. இதையும் ஆட் பண்ணி வச்சுங்க, ஒரு காரணத்துக்காக யூஸ் ஆகும். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ ஒரு காரணம் தான், அதை நான் சொல்கிறேன். 180. எக்ஸ்னா கண்டுபிடிப்பீங்க டிஐ ஸ்கொயர். ஸ்கொயர் பண்ணுங்க, 15 வராது, 25 9 0 4 16 84. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் வந்து 118 வருது. இது வரையும் எல்லாமே பேசிக் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் பார் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்களா இங்கே கீழே. ஸோ எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்னன்னா சம்மேஷன் எக்ஸ்ஐ பை என். என்னன்னா ஒன்றும் இல்லை, எத்தனை கவுண்ட் கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ என்னன்னா அதுதான். இப்போ சம்மேஷன் எக்ஸ்ஐயோட வேல்யூ 180 பை 6. 180 6ஆல் வகுத்தா 30. அப்போ எக்ஸ் பாரோட வேல்யூ 30. இப்போ சிக்மாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சம்மேஷன் டிஐ பை என் ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு சம்மேஷன் டிஐ ஸ்கொயர்னது 118. என்னது 6 மைனஸ் இதுவும் 6 இதுவும் 6 ஸ்கொயரு. ஸோ 118 6ஆல் டிவைட் பண்ணால் 19.67 வரும் ஓகேங்களா. ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன், 19.67 நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் -1ன்னு வரும் ஓகேங்களா. 6 6 1 ஸ்கொயர் வரும். இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 18.67. இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 4.32 அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ சிமிலர்லாம் 4.32 சிக்மாவோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு சிவி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஷின் தான் முக்கியமாக கம்பல்சரியாக உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த கொஷினை இதே மாதிரி எழுத பழகிக்கிங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த டேபிள் போட்டு அப்புறம் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிட்டு சிக்மா கண்டுபிடிச்சிட்டு சிவிக்கு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மானது 4.32 பை எக்ஸ் பார் என்னது? எக்ஸ் பார் வந்து நம்மளுக்கு 30 கொடுத்துருக்காங்களா. ஸோ அது இன்ட்டு 100. ஸோ 100ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அந்த 2 பாயிண்ட்டுமே நீங்கிட்டு 432 டிவைடட் பை 30. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் ஆன்சர் வரும் 14.4 ஓகேங்களா. அப்போ சிவிவியோட வேல்யூ 14.4னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து 14.4%. நான் அப்பயே சொன்னல பர்சன்டேஜில் ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பர்சன்டேஜில் ஆன்சர் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த செம்மு, ரொம்ப ஈஸியான செம்மு. இந்த கால்குலேஷன்ஸ்லாம் வெரி 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 ஈஸி. 8 மார்க் 5 மார்க் 8வது லெசனில் 5 மார்க்கில் கம்பல்சரியாக அதிகமாக கேட்குற கொஸ்டின் இது ஒன்று தான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணுங்கள். வாங்க நம்ம அடுத்த சம்முக்கு போகலாம். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 8.19. இதுதான் நம்மளுக்கான 4வது சம். 2 days are rolled. இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. 2 days are rolled, find the probability. இந்த ப்ராபபிலிட்டி கொஸ்டினும் ரொம்ப 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 எலிமெண்ட்ரி கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு லக்குன்னு நினச்சிக்கங்க ஓகேங்களா. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம 2 days are rolled 2 days ரோல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு ஃபஸ்ட்டு அது தெரியணும் ஓகேங்களா. அது தெரிஞ்ச இந்த சம்மெலாம் ரொம்ப ரொம்ப ஜுஜுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ்னால் முன்னாடி நம்மளுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுலேருந்து ஏதோ ஒன்று தானே அந்த இடத்துல நடக்கும், அவ்வளோதான். அதுதான் உங்களுடைய சாம்பிள் ஸ்பேஸ் ஓகேங்களா. சொல்யூஷன் போட்டுங்க. சாம்பிள் ஸ்பேஸ் அதாவது டைஸ் 1ல் ஒரு உருட்டுறோம் ஓகேங்களா. அப்போ 1 விழும், 2 விழும், 3 விழும், 4 விழும், 5 விழும், 6 விழும். டை 2ல் இன்னொரு டை 2லையும் விருட்டும் போது 1 2 5 6. அதாவது டை உருட்டுறோம்ல, அந்த உருட்டும் போது ஃபர்ஸ்ட் டையில் வந்து இந்த ப்ராபபிலிட்டிலாம் வரும், செகண்ட் டையில் வந்து இந்த நம்பர்லாம் வரும்.
அப்போ ஃபர்ஸ்ட் டைவில் 1 விழுந்துட்டு செகண்ட் டைவ்லையும் 1 விழலாம், இல்லை செகண்ட் டைவில் 2 விழலாம், மூணாவது டைவில் 3 விழலாம், அதே மாதிரி எப்படி வேணாலும் விழலாம்ல. ஸோ அதுக்காக தான் இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுவாங்க, என் ஆஃப் எஸ்ன்னு சொல்லிட்டு, சாரி என் ஆஃப் எஸ் இல்லை எஸ்ன்னு சொல்லிட்டு. எஸ் சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது 1,1. ஸோ ஃபர்ஸ்ட் டேஸில் 1 விழுந்துட்டு செகண்ட் டேஸ்லேயும் 1 விழலாம், அப்புறம் 1,2, 1,3 டில் அவுட் எது வரையும்னா 1,6 வரையும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டேஸில் செகண்ட் 2 நம்பர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டேஸில் 1 விழலாம், 2,2 அந்த மாதிரி டில் ஆன் 2,6. அதேமாரி எவ்வளோ வரும்னா 6,1 வரையும் வரும். ஓகேங்களா, 6,2, 6,3 டில் ஆன் 6,6 வரையும் வரும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த கொஸ்டின் இப்போ கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் தி சம் ஆஃப் அவுட்கம். சம் ஆஃப் அவுட்கம்னா ஒன்றும் இல்லை, ஆட் பண்ணுறது. இப்போ 1 + 1 என்னது 2, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா இந்த 4மே இருக்கணுமா, இந்த 3 கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஈக்குவல் டு 4 அது எழுதிட்டு, ஸோ 4க்கு எது இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டு எழுதணும்ல, அதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா ஒரு ஈவெண்ட் அது. ஓகேங்களா, ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு மஞ்சள் தண்ணி, ஸோ மஞ்சள் தண்ணி, அப்புறம் கல்யாணம், பர்த்டே ஃபங்க்ஷன், இது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் வந்து ஏன்னு வைக்கிறேன் ஆல்ஃபபெட்டில். லெட் நான் வைக்கிறதுனால லெட் ஏபி ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் கெட்டிங் போட்டுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் கெட்டிங் தி சம், இதெல்லாம் கொஷின்லேயே இருக்கு பாருங்க, இந்த சம் அவுட்கம்ஸ் அதெல்லாம் கொஷின்ஸ்லேயே இருக்கு. தி சம் ஆஃப் அவுட்கம்ஸ் ஈக்குவல் டு, இது எல்லாமே நம்ம தான் எழுதுறோம், இந்த ஏ மட்டும் தான் நம்ம போடுறோம். ஓகேங்களா, ஸோ மீது எல்லாமே அதுலயே இருக்கு, இதை மட்டும் தான் போடுறோம். இப்போ ஏ என்னன்னு சொல்லிட்டோம் நம்ம, ப்ராபபிலிட்டி ஏக்கு வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான், அப்படியே அந்த 4 வரதுக்கான ப்ராபபிலிட்டி தான். எது இதில் நம்மளுக்கு 4 வரும், எந்தெந்த பேர்லாம் வரும், 1,3 வருமா, ஆட் பண்ணா 1 + 3 4. அதேமாதிரி 3,1 வருமா, இதெல்லாம் எழுதணும். நெக்ஸ்ட்டு 2,2 வேற என்ன இருக்கு, 1,4 1,5 அந்த மாதிரி வேற என்ன இருக்கு, வேற எதனா இருக்கா, இல்லை. ஓகேங்களா, இது மட்டும் தான். ஸோ அப்போ என் ஆஃப் ஏ மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பாருங்க. இது என் ஆஃப் எஸ்ஏ மொத்தம் எத்தனை இருக்கும்னா 6 × 6 36 அப்படின்னு இருக்கும். என் ஆஃப் ஏ எவ்வளோ இருக்கு, 1 2 3, அப்போ 3 இருக்கு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏனா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ், அதாவது நம்மளுடைய மொத்தத்துல இருந்து அது மட்டும் தான் எடுத்திருக்கோம். அப்போ 3/36 இதோட விட்டாலே ஆன்சர் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியானது இதுதான். ஓகேங்களா, இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். செகண்ட் கொஸ்டின் அது நம்மளுக்கு >2. இப்போ செகண்ட் கொஸ்டின் வேற ஈவெண்ட் இல்லை, ஸோ அதனால வேற பேர் வைக்கிறோம். >, லெட் பி எ ப்ராபபிலிட்டி ஆஃப், அந்த வசனம்லாம் நீங்களே எழுதிடுங்க. கெட்டிங் எ >10 அதாவது 10க்கு மேல. ஓகேங்களா, 10க்கு மேல என்னென்னலாம் இருக்கு, 11 12 இதுதான் இருக்கும். ஓகேங்களா, 13லாம் இருக்கு. லாஸ்ட் நம்பர் நீங்க ஆட் பண்ணி பாருங்க, 6 ஆட் பண்ணா 12 தான் வரும். ஓகேங்களா, அதுக்கு மேல வராது. ஸோ 10க்கு மேல இருக்கிறதெல்லாம் பில எழுதணும். பில அப்ப 5,6 வருமா, அது 11. அப்புறம் 6,5யும் 11, 6,6 12. வேற எதனா இருக்கான்னு பாருங்க, வேற எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, அதனால இதுவும் 3 தான். அப்ப என் ஆஃப் பியும் நம்மளுக்கு 3, தேர்ஃபோர் பி ஆஃப் பி வந்து 3/36. அங்க சொன்ன மாதிரி என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் போடுவ 3/36 போவ. கேன்சல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேன்சல் பண்றது ரொம்ப மஸ்ட்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ தெரியுறவங்க 1 டைம் 12 டைம் 1 டைம் 12 டைம் கேன்சல் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ வந்து என்னன்னா தேர்ட் சம் பாருங்க, <13 13ஓட குறைச்சலா எந்த நம்பர்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்க. லாஸ்ட் நம்பர் கூட்டுங்க, 6 கூட்டினா 12. 13ஓட குறைச்சலா இருக்கா, ஃபர்ஸ்ட் இந்த பேர்லாம் எழுதிடுங்க. லெட் சி பி எ ப்ராபபிலிட்டி ஆஃப் வசனம்லாம் எழுதிட்டு, என் சிக்கு வந்து
மொத்தத்தையும் இதுல இருக்கிற மொத்தத்தையும் இதுல எழுதிடுங்க. ஓகேங்களா? எழுதிட்டீங்கனாலே கரெக்ட். ஏன்னா லாஸ்ட்ல என்ன இருக்கு, 6 கூட்டினா 12, 13ஓட கம்மியா இருக்கு. அப்ப லாஸ்ட் நம்பரே 12ன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா நம்பரும் வரும்ல. ஸோ அதை எழுதிட்டு என்ஆர்சி மொத்தம் எத்தனை இருக்கும், 36 இருக்கும். அப்ப பி ஆஃப் சியோட வேல்யூ 36/36 கேன்சல் பண்ணா 1. அவ்வளவுதான் இதோட ஆன்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பிளஸ் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டால் உங்களுடைய வரப்பிரசாதம் சொல்லுங்க. ப்ராபபிலிட்டியில முக்கியமாக கேட்டால் வரப்பிரசாதம். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் எடுத்தவங்க ரொம்ப ரொம்ப நல்ல மூட்ல இருந்திருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? என்னடா அதுங்காட்டி எழுதிட்டீங்களே அப்படிலாம் இல்லை. போன சம்ல சொன்ன மாதிரியா தான். ஸோ அந்த சாம்பிள் ஸ்பேஸ் மட்டும் டைஸுக்கானது எழுதியிருக்கேன். டு அன்பயாஸ்டு. அந்த மீனிங் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அன்பயாஸ்டு அப்படின்னா என்னன்னா ஒருதலை பட்சமா இல்லாம, ஓகேங்களா, எல்லாத்துக்கும் விழற மாதிரி ஒரு பயாஸ்டான ஒரு இதுதான் சொல்லியிருக்காங்க. அதுதான் அன்பயாஸ்டான டைஸ் ரோல் ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரோல் 2 அன்பயாஸ்டு ரெண்டுத்தையும் உருட்டுறாங்க. உருட்டும் போது நம்மளுக்கு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ டபுள்ட் ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் சைடு. அதாவது அதுதான் அந்த டபுள்ட்ன்ற வேர்டை விட்டுருங்க. அது பக்கத்துல பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்கல்ல, ஈக்குவல் நம்பர்ஸ் ஆன் போத் டைஸ். அதாவது ரெண்டு டைஸ்லயும் ஈக்குவல் நம்பர் அப்படின்னா இந்த 1,1 வருமா, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 அதெல்லாம் எழுதுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டபுள். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சிடலாமா? லெட் ஏ பி எ ஈவெண்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ஈவெண்ட் எ டபுள். ஓகேங்களா? ஸோ அதில் ஏல என்னென்னலாம் வரும், 1,1 வரும், 2,2 வரும், 3,3 வரும், 4,4 வரும், 5,5, தென் 6,6. இது எல்லாமே வரும். மொத்தம் எத்தனை இருக்கு என் ஆஃப் ஏல? ஏல எத்தனை இருக்குதுன்னா என் ஆஃப் ஏ மொத்தம் 6 இருக்கு. அப்போ பி ஆஃப் ஏ என்னது, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஓகேங்களா? ஸோ 6/36. அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணால் 1 டைம் 6 டைம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கேன்சல் பண்ணிங்க, வேணும்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ரெண்டாவது கொஸ்டின் அது ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஸ் எ பிரைம் நம்பர். இங்க அங்க வந்து சம்மு கொடுத்துருந்தாங்க, இங்க வந்து ப்ராடக்ட், அதாவது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு பிரைம் நம்பர் வரணும். பிரைம் நம்பர்னா என்ன? பிரைம் நம்பர்னா தன்னோட வாய்ப்பால்லையும் அதோட வாய்ப்பால்லையும் மட்டும்தான் வரும். அதை சிம்பிளா சொன்ன போனா 1 விட்டுருங்க. ஓகேங்களா? அதோட வாய்ப்பால் அதோட டேபிள்ஸ்ல மட்டும்தான் டிவைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பிரைம் நம்பர். ஸோ லாஸ்டா நீங்க லாஸ்ட் நம்பரை ப்ராடக்ட் பண்ணுங்க. 36 வருதா? ஓகேவா? 6 6 36. 36க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் மட்டும் நம்ம இப்ப எழுதணும். ஓகேங்களா? 36க்குள்ள பிரைம் நம்பர்லாம் என்ன நல்லா இருக்கு, 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 27, 29, 31, 33, 35, 36. ஸோ இது வரையும் தான் இருக்கு. ஓகேங்களா? எதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா இதெல்லாம் இந்த நம்பர்லாம் வருதுன்னு பார்க்கலாமா? 1,1 1 மல்டிப்ளை பண்ணா வரல. 1 2s are 2. அப்ப வருது. ஸோ இதுக்கு லெட் பி பி ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏ ப்ராடக்ட் ஆஸ், அது எல்லாத்தையுமே எடுங்க. ப்ராடக்ட் ஆஸ் பிரைம் நம்பர் அதெல்லாம் எழுதிட்டு தேடிய பொன் பண்ண எழுதிட்டு பீன் போட்டு இப்போ சொல்றதெல்லாம் எழுதிக்கலாம். 1,2, அப்புறம் 1,3 இருக்கு. ஏன்னா 1 3s are 3 இல்ல. 1,5 இருக்கு. நெக்ஸ்ட் 2 2s are 4, 2 1s are 2. ஓகேங்களா? 2 வந்து ஒரு பிரைம் நம்பர் தான். அப்புறம் 2 3s are 5, 5 ஒரு பிரைம் நம்பர் தான். 2 3s are, சாரி 2 3s are 6. ஸோ மல்டிப்ளை தெரியலன்னு நினச்சிக்காதீங்க, அது நான் ஆட் பண்ணிட்டேன் திடீர்னு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 2 5s are 10, 2 அதெல்லாம் வராது. 3 1s are 3 வருங்களா? 3 1s are 3. நெக்ஸ்ட் 3 2s are 3 3s are அது எதுவுமே வராது. 4 1s are வராது. 5 1s are வரும்.
வேற எதனா வருமா பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. ஏன்னா எல்லாமே இதுவாயிடுச்சு. சாரி. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த 6 நம்பர் தான் இருக்கு. இந்த 6 நம்பர் தான். ஸோ அப்போ என் ஆஃப் பி வந்து 6, பி ஆஃப் பி வந்து 6/36 கேன்சல் பண்ணா 1/6. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ 3வது சம். இந்த சம் ஆஸ் பிரைம் நம்பர், அதாவது ஆட் பண்ணி சம் வந்து பிரைம் நம்பரா வந்ததுன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணி சம் எது இதெல்லாம் பிரைம் நம்பரா வந்ததுன்ட்டு இந்த இதில் தேர்டில் எழுதிங்க. 4th சம் பார்க்கலாம். த சம் ஆஸ் 1, எது இதெல்லாம் ஆட் பண்ணால் 1 மட்டும் வரும்? ஃபஸ்ட்டு 1 மட்டும் தானே. லெட் டி பி ஏ, அங்கே சீன் வச்சுட்டு இங்கே டின்னு வச்சுங்க. லெட் டி பி ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சம் ஆஸ் 1, அதெல்லாம் எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்? ஏ, அதான் டி வந்து என்னது? வெறும் 1,1, இது 2 மட்டும் ஆட் பண்ணாதான் 1. அப்போ பி ஆஃப் டி என்னது? 1/36. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ சம் ஆஸ் பிரைம் நம்பர் ஆட் ஆஃப் த சம் ஆஸ் பிரைம் நம்பர் இதுதான் வரும். ஆனால் நம்மளுக்கு எதுக்குள்ள சொன்னோம்னா 12, அப்போ இதெல்லாமே வராது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டைமே 12 தான் ஆட் பண்ணா, அப்போ 12க்கு முன்னாடி இருக்கிறது வரையும் தான் வரும். அப்போ இதெல்லாம் வராது. இது இந்த 5 நம்பர் வரதை மட்டும் இங்கே ஆட் பண்ணி இதில் சியில் எழுதிங்கன்னா முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம்பளம்